Mine is not any sound. Oh, mine. நம்ம எல்லோரும் எழுந்து நின்று கடவுளை ஒரு நிமிஷம் நினைச்சு இந்த கூட்டத்தை தொடங்கலாமா? மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தகப்பனே, அருமையான இந்த மாலை நேரத்திற்காக உங்களை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 3ஆம் நாள் கூட்டத்திலும் உங்களோட கிருபை எங்களுக்கு வேண்டும் தகப்பனே. அதற்காக உங்களை நோக்கி பார்க்க, உங்களுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் கூடியிருக்கிறோம். ஆம் தகப்பனே, எங்களோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். பேசுகிற தாசர்களை நீர் மறைத்து உங்களுடைய கிருபை வெளிப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்களுடைய அவ்விசுவாசம் நீங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. எங்களை நேசித்து காப்பாற்றுகிறதான இயேசு கிறிஸ்துவாகிய தேவனின் மூலம் ஜெபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். உட்காரலாம். நன்றி.
Jesus Christ, my living hope. This is the third and the final evening session that we are having on the theme. We've learned that Jesus Christ is our hope in a fallen world. And yesterday we were seeing how Jesus Christ is the one who sanctifies us, the beginning, the energizer and the finisher of our sanctification process is Jesus Christ. And today we will be having the final evening session. Tomorrow morning also we will have the chapel devotion, but this will be the final evening session on the theme. I welcome both Dr. Alexander George and Franklin Joseph sir on stage for today's evening. Thank you very much. I have enjoyed coming here. As I said, probably in one of the first chapel meeting, coming to Ottanjatram feels like coming back home, because I have benefited so much from the life revision seminars that I have attended from Dr. K.O. John and Dr. Kurula Varki, and therefore I am greatly indebted to this institution. So I want to thank them for the opportunity that they have given to me. It has been a blessing to me, and I hope it has been a blessing to you too. Today, this session is entitled, Jesus Christ, Our Living Hope for Grace. இந்த நாளில் நம்முடைய செய்தியின் தலைப்பு, இயேசு கிறிஸ்து கிருபைக்கான நம் ஜீவனுள்ள நம்பிக்கை. And the key verse I would say is Romans chapter 5 verse 1 and 2. இதற்கான முக்கிய வசனங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இதை I will paraphrase those verses here. We have peace with God. It is only through our Lord Jesus Christ. இதை எளிதான நடையில் நான் உங்களுக்கு சொல்லட்டும். நாம் தேவனோடு சமாதானம் பெற்றிருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் மாத்திரமே. That we have obtained access into this amazing grace, and it is in this grace we stand and rejoice, for it is our only hope. இந்த அதிசயமான அற்புதமான கிருபையை அணுக நாம் சிலாக்கியம் பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையில் நாம் நின்று இதுவே நம்முடைய ஒரே நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் இதில் களி கூறுகிறோம். Jonathan Edwards once said that we contribute nothing to our salvation except the sin that made it necessary. யோனத்தான் எட்வர்ட்ஸ் என்ற தேவ பக்தன் இவ்வாறு சொன்னார், நம்முடைய ரட்சிப்புக்கு நாம் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை, பாவத்தை தவிர. நம்முடைய பாவத்தின் நிமித்தமே இந்த ரட்சிப்பு அவசியமாயிற்று. I'm going to run you through a series of verses. Even though I am running through these verses, you need not take them in your Bible. You can write down the references. But I believe that these verses are very, very important for our Christian life. புதிய ஏற்பாட்டிலிருந்து சில வசனங்களை எடுத்து நான் வாசிக்க விரும்புகிறேன். அவைகள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானவை என்று நம்புகிறேன். When I read these verses and I studied them, actually I began to jump with joy. நான் இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மிகுந்த சந்தோஷத்தினால் நான் பூரிப்படைந்தேன். It made me realize that God has done everything for my salvation. இந்த வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது தேவன் என்னுடைய ரட்சிப்புக்காக சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் என்று காண்கிறேன். John chapter 16 verse 8. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். The Holy Spirit brings conviction of sin, righteousness and judgment. இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவரே பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நம்மை கண்டித்து உணர்த்துவார். So from that stage onwards, the Holy Spirit is working in my heart.
அந்த நேரம் முதல் ஆவியானவர் நம்மளுடைய உள்ளங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறார். There are three sets of verses that I am going to say. Acts chapter 5 verse 31, Acts chapter 11 verse 18, and 2 Timothy chapter 2 verse 25. மூன்று வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் மற்றும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். All these verses tell us that it is God who grants me repentance. இந்த மூன்று வசனங்களும் சொல்லுகிறது என்னவென்றால், தேவன் நமக்கு ஜீவனை தரும் மனம் திரும்புதலை அருளுகிறவர். தேவனே நம்மளுடைய மனம் திரும்பலை தருகிறவர். Thomas Watson has described repentance as a grace of God's Spirit whereby a sinner is inwardly humbled and visibly reformed. தாமஸ் வாட்சன் என்ற இன்னொரு தேவ பக்தர் சொன்னார், மனம் திரும்புதல் தேவ ஆவியினால் வரும் கிருபை. அது ஒரு பாவியின் உள்ளான மனுஷனில் தாழ்மையையும் வெளிப்புறம் காணக்கூடிய சீர்திருத்தத்தையும் கொண்டு வருகிறது. Another set of 3 verses. இன்னொரு 3 வசனங்களை நான் சொல்லட்டும். Acts 13 verse 48, Acts 18 verse 27, Philippians 1:29. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம், 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் மற்றும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனங்கள். These verses, if you study, you will understand that even to believe, we have to be enabled by the grace of God. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது விசுவாசிப்பதற்கு கூட தேவனுடைய கிருபை அவசியம் என்பதை புரிந்து கொள்வீர்கள். So faith in itself is a gift from God. It is not a product of our self effort. ஆக நம்முடைய விசுவாசமே தேவன் நமக்கு அருளும் ஒரு பரிசு. அது மனித முயற்சியால் பெற முடியாது. 2 Corinthians 4:6 and Acts chapter 26 verse 17 and 18. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 26ஆம் அதிகாரம் 17, 18ஆம் வசனங்கள். If you study these verses, it tells us that just as God created light in the beginning of this universe, God is sending light into our hearts for our spiritual illumination. இந்த வசனங்கள் சொல்லுகிறது, தேவன் ஆதியிலே வெளிச்சத்தை படைத்தது போல நம் உள்ளத்திற்குள்ளும் அவரே ஆவிக்குரிய வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்கிறார். Acts chapter 16 verse 14 tells us that it is God who opens our heart. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், தேவனே நம் இருதயத்தை திறப்பவர் என்று சொல்லுகிறது. 1 Peter chapter 1 verse 3 tells us that it is God who causes us to be born again. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவனே நம்மை மறுபடியும் பிறப்பிக்கிறவர் என்று. Titus chapter 3 verse 5 tells us that the washing of regeneration and the renewal of the Holy Spirit, they are works of God. தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, தேவனே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்று சொல்கிறது. John chapter 1 verse 13 says that we are born again not by our genes, not by our own power, nor by our self-determination, but of God. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, நாம் இரத்தத்தினாலாவது மனுஷ சித்தத்தினாலாவது மனுஷ தீர்மானத்திலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் என்கிறது. 2 Corinthians chapter 1 verse 21 and 22 tells us that it is God who establishes us in Christ. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் 22ஆம் வசனங்கள் சொல்கிறது, தேவனே நம்மை கிறிஸ்துவுக்குள் ஸ்திரப்படுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார் என்று. 1 Peter chapter 1 verse 5 tells us that believers are kept
by God's power, not by their own strength. 1 பேதுரு 1 அதிகாரம் 5 வசனம் சொல்கிறது, நாம் காக்கப்படுவதும் நம் சுய பலத்தினாலே அல்ல, தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிறோம். Hebrews chapter 12 verse 2 tells us that Jesus is both the initiator and the completer of our faith. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரம் 2 வசனம் சொல்கிறது, நம் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. John chapter 10 verse 28 to 29 tells us that our eternal security is guaranteed by the triune God and no one can pluck us out of that hold. யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 28 29 வசனங்கள் சொல்கிறது, நம்முடைய நித்திய பாதுகாப்புக்கு திரியேக தேவனே உத்தரவாதம், இந்த தேவனின் கரத்திலிருந்து ஒருவரும் நம்மை பறித்துக் கொள்வதில்லை என்று அறிவிக்கிறது. I want all of you to go back and read these references, meditate on them, and you will jump with joy just as I did, because you will understand that from the beginning to the end, salvation is the work of God. நீங்கள் வீட்டுக்கு போய் இந்த வசனங்களை தயவு செய்து திரும்பி வாசியுங்கள். வாசிக்கும் பொழுது என்னை போல நீங்களும் மிகுந்த மகிழ்ச்சியினால் நிரப்பப்படுவீர்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. ஏனென்றால் நம்மளுடைய ரட்சிப்பு துவக்கம் முதல் கடைசி வரை அது தேவனால் காக்கப்படுகிறது. And this is why Jonathan Edwards said, we contribute nothing to our salvation except the sin that made it necessary. ஆகவேதான் பக்தன் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ் சொல்கிறார், நம்முடைய ரட்சிப்பில் நம் பங்கு நாம் செய்த பாவமே தவிர வேறு ஒன்றுமே இல்லை. Now in theology there is a continuum. I hope you understand the word continuum, or you can think about it as a pendulum. இறையியலில் ஒரு தொடர்ச்சி உண்டு. At one end of the continuum is the law, which emphasizes human effort. ஒரு முனையில் நியாயப்பிரமாணம், அது நம்மளுடைய சுய முயற்சி அல்லது நம்மளுடைய மாம்ச பலத்தை குறிக்கிறது. At the other end of the continuum is hyper grace, a position that is heretic because grace is seen as a license to live as you like. அடுத்த முனையில் மிகைப்படுத்தப்பட்ட கிருபை, இது நம் விருப்பம் போல வாழ கிருபையானது நமக்கு உரிமை கொடுப்பதாக நினைப்பது. Both extremes are wrong, both are heretical. இந்த இரு முனைகளுமே தவறான தப்பிதமான கள்ள உபதேசங்கள். The middle of the continuum is grace, and that is where we ought to be. இந்த இரண்டு முனைகளுக்கும், அதாவது இந்த இரண்டு நிலைகளுக்கும் நடுவே தான் கிருபை உள்ளது. இதுவே தான் நாம் இருக்க வேண்டிய இடம். We should neither move to the extreme right or to the extreme left. இந்த மைய ஸ்தானத்தை விட்டு வலதுபுறமோ இடதுபுறமோ அசையக்கூடாது. So it is not very easy to stay in this safe middle ground. It's a bit delicate. நடுவிலே நிலைத்திருப்பது சுலபமல்ல, ஆனால் அது மிக முக்கியமானது. Now the scripture tells us that the law of God is not designed to make us holy. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நியாயப்பிரமாணம் நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக கொடுக்கப்படவில்லை. The law of God is designed to expose our sinfulness. மாறாக அந்த நியாயப்பிரமாணம் நம்மளுடைய பாவத்தன்மையை நமக்கு சுட்டி காட்டவே கொடுக்கப்பட்டது. Now please don't misunderstand me. தயவு செய்து என்னை தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். The law is not from the devil, it is from God. நியாயப்பிரமாணமானது மற்றும் கற்பனைகள் பிசாசிடமிருந்து வரவில்லை, அது தேவனிடத்திலிருந்து வந்தது. It is holy, just and good. நியாயப்பிரமாணமானது பரிசுத்தமும் நீதியும் நன்மையுமானது. But it has no power to make us holy, just and good. ஆனால் நியாயப்பிரமாணத்திற்கு நம்மை பரிசுத்தமாக்கவோ நேர்மையுள்ள நல்லவர்களாய் மாற்றவோ அதற்கு வல்லமை இல்லை. The law is a prescribed set of commandments that is designed to expose our weakness, our sins, our inability to be holy, just and good. நியாயப்பிரமாணம் அடங்கிய கற்பனைகள் கொடுக்கப்பட்ட நோக்கம் நம்மளுடைய பலவீனங்கள், பாவங்கள், பரிசுத்தமாய் ஜீவிக்க முடியாத, நன்மை செய்யக்கூடாத நம் நிலைமையை இவைகளை படம் பிடித்து காட்டவே. The law is like a mirror. It exposes our flaws, our birthmarks, and our pimples.
நியாயப்பிரமாணமானது ஒரு கண்ணாடியை போன்றது. நம்முடைய முகத்தில் உள்ள மச்சங்களையும் குறைகளையும் அது நமக்கு காட்டுகிறது. Now when you go to a beauty parlor, the beautician doesn't take the mirror and rub it on your face. நாம் ஒரு அழகு நிலையத்திற்கு செல்லும் போது அந்த அழகு கலை நிபுணர் ஒரு கண்ணாடியை எடுத்து உங்கள் முகத்தை துடைத்து முகத்தின் குறைகளை அதை கொண்டு மூடுகிறதில்லை. That is not the purpose of the mirror. The mirror is only intended to expose our flaws. கண்ணாடியின் ஒரே வேலை நம்மளுடைய குறைகளை காண்பிப்பதுதான். It is only the blood of Christ that can cleanse us from all our flaws. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே நம்மை சகல குற்றமற சுத்திகரிக்கிறது. Now let us turn to John chapter 1 verse 14. யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்க்கலாம். The word became flesh and dwelt among us, and we have seen his glory, glory as the only Son from the Father, full of grace and truth. யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. Jesus Christ was full of grace but also full of truth. இயேசுவானவர் கிருபையினால் நிறைந்தவர், அதே சமயம் அவர் சத்தியத்தினாலும் நிறைந்தவர். Grace and truth go together. கிருபையும் சத்தியமும் ஒன்றாகவே செல்லும். Grace alone will lead to lawlessness. கிருபை மாத்திரம் இருந்தால் அது ஒழுக்கமின்மைக்கு கொண்டு போகலாம். Grace must be pampered with truth. கிருபையுடன் சத்தியமும் இணைய வேண்டும். Truth must be spoken in love. சத்தியமானது அன்புடன் பேசப்பட வேண்டும். And only when these two go together, we are in the safe middle ground of true grace. இவை அனைத்தும் ஒருமித்து போகும்போதுதான் நாம் உண்மையான கிருபையின் பாதுகாப்பான மையத்தில் இருக்கிறோம். The best way to identify hyper grace is to ask a few questions. மிகைப்படுத்தப்பட்ட கிருபையை இனம் கண்டுகொள்வதற்கு சில கேள்விகளை நாம் கேட்டு கண்டுபிடிக்கலாம். Is the preacher teaching that the pursuit of holiness does not require any self-discipline? அந்த பிரசங்கியார் சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு பரிசுத்தத்தை போதிக்கிறாரா? Does the preacher nullify the role of human participation in the sanctification process? பரிசுத்தமாகுதலிலே மனிதனுடைய பங்கை இந்த பிரசங்கியார் புறக்கணிக்கிறாரா? Without nullifying our role and responsibility in the pursuit of sanctification, I want to magnify grace. That for me is the gospel. சுத்திகரிப்பின் பாதையிலே பரிசுத்தமாகுதலிலே நம் பங்கை புறக்கணியாமல் கிருபையை மேன்மைப்படுத்த விரும்புகிறேன். இதுவே என்னுடைய கண்ணோட்டத்தில் சமநிலையாகும். Let us go to John chapter 1 verse 16 and 17. இப்பொழுது யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் 17ஆம் வசனங்களை பார்க்கலாம். For from his fullness we have all received grace upon grace. அவருடைய, அதாவது இயேசு கிறிஸ்துவின் பரிபூரணத்தால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். For the law was given through Moses, grace and truth came through Jesus Christ. நியாயப்பிரமாணமானது மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. All of us have received grace upon grace from a tank that is overflowing with grace. நாம் அனைவரும் கிருபையினால் நிரம்பி வழியும் ஒரு தொட்டியிலிருந்து கிருபையின் மேல் கிருபை பெற்றிருக்கிறோம். The law was given, but grace came in a person. நியாயப்பிரமாணமானது கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையோ ஒருவர் மூலமாக வந்தது. John 14:6 Jesus says, I am the truth. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், நானே சத்தியம். All other religious leaders say, this is the truth, follow it. பிற மத தலைவர்கள் போதித்தது, இது சத்தியம், இதை பின்பற்றுங்கள். Only Jesus Christ has said, I am the truth, follow me. ஆனால் இயேசு மாத்திரமே சொன்னார், நானே சத்தியம், என்னை பின்பற்றுங்கள் என்று சொன்னார். So grace is personal,
and came as a person. ஆகவே கிருபை ஒரு தனி நபராக வந்தது. Truth is personal and came as a person. அதேபோல் சத்தியமும் ஒரு தனிப்பட்ட நபராக வந்தது. In Christianity, grace and truth have to be experienced by a personal encounter with the person of Jesus Christ. ஆகவே கிறிஸ்தவ விசுவாசத்தில் நாம் கிருபையையும் சத்தியத்தையும் அனுபவிக்க வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவோடு ஒரு தனிப்பட்ட சந்திப்பு வேண்டும். Grace and truth are not merely theological constructs. கிருபையும் சத்தியமும் ஒரு இறையியல் கட்டமைப்பு மாத்திரமல்ல. You must have a personal encounter with grace and truth. மாறாக நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் கிருபையையும் சத்தியத்தையும் சந்திக்க வேண்டும். From the beginning of time and even today, God is desirous that he may come and walk with you and have an encounter with you. ஆதி முதல் இன்று வரைக்கும் தேவன் உங்களோடு உன்னோடு தனிப்பட்ட விதத்தில் தொடர்பு கொள்ள வேண்டும் என வாஞ்சிக்கிறார். He has time, we don't have time. அவருக்கு நேரம் உண்டு, நமக்கு நேரம் இல்லாமல் போகிறது. He is seeking your friendship, but you say you are suffering from loneliness only because you don't connect with him. தேவன் உங்களோடு உறவு கொள்ள விரும்புகிறார், ஆனால் நீங்கள் உங்களுடைய தனிமையை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள். In Galatians chapter 2 verse 21, Apostle Paul makes a very important statement. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் பவுல் ஒரு முக்கியமான அறிக்கையை விடுக்கிறார். I do not nullify the grace of God. நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை. So it is possible for us to nullify the grace of God. அப்படியானால் நாம் அவருடைய கிருபையை விருதாவாக்க முடியும். We can nullify the grace of God when we make the Christian life look like a new set of do's and don'ts, that is legalism. எப்போது கிருபையை விருதாவாக்குகிறோம்? கிறிஸ்தவ வாழ்க்கையை சில சட்ட திட்டங்களுக்குள்ளே ஒடுக்க முயற்சிக்கும் போது. We can also nullify the grace of God if we eliminate the role of self-discipline in the pursuit of sanctification, that is hyper grace. சுய கட்டுப்பாட்டை நாம் கைவிடும் போதும் கிருபையை விருதாவாக்குகிறோம். அது மிகைப்படுத்தப்பட்ட கிருபை. It is my desire to magnify God by hammering the truth that God initiates, God energizes, God sustains, and God completes our sanctification as an act of grace, but we are to respond to that grace. நான் தேவனை மகிமைப்படுத்தும்படி தீர்க்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டிய சத்தியம் என்னவென்றால், தேவன் தன் கிருபை நிமித்தம் துவங்கும், பலப்படுத்தும், தாங்கும் மற்றும் முடிக்க செய்யும் சுத்திகரிப்பின் செயலுக்கு நாம் நம்மளுடைய முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும். This time I am asking you to open your Bibles and turn to this verse, Romans chapter 5 verse 17. இப்பொழுது உங்களுடைய வேதாகமத்திலே ரோமருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் 5:17. Because of one man's trespass, death reigned through that one man. ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்கிறது. This part of the verse is referring to Adam. இந்த வசனத்தின் முதற் பகுதி ஆதாமை குறிக்கிறது. The verse continues, much more will those who receive the abundance of grace and the free gift of righteousness reign in life through the one man Jesus Christ. அதற்கு தொடர்ச்சியாய் சொல்லப்படுவது, கிருபையின் மிகுதியையும் இலவசமாய் தரப்படும் நீதியாகிய பரிபூரணத்தையும் பெற்று இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம் என்கிறார் பவுல். So how much grace do we receive in Jesus Christ? An abundance of grace. ஆகவே எவ்வளவு கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பெறுகிறோம்? மிகுதியான ஏராளமான கிருபை. What else do we receive? வேறு என்ன நாம் பெறுகிறோம்? The free gift of righteousness. இலவசமாய் தரப்படும் நீதி. With these two gifts, the verse tells us that we are to reign in lives as if we are the sons of the king. இந்த இரண்டையும் இலவசமாய் பெறும் நாம்
நாம் வாழ்க்கையில் ஆட்சி செய்ய வேண்டும் ஒரு ராஜாவின் பிள்ளைகளைப் போல. That is my call to you today, that you may learn to live as the sons and daughters of a king who has blessed you with abundant grace and the free gift of righteousness. உங்களுக்கு இதுவே இந்த நாளில் என்னுடைய அழைப்பு. இந்த கிருபையை பெற்ற நீங்கள் தேவனுடைய குமாரரும் குமார்த்திகளைப் போல வாழ வேண்டும் என்று. So I hope that you see from all these verses the importance of reckoning the abundant grace of God and your identity as a saint because you are in Christ in order to live a victorious Christian life. நாம் பார்த்த வசனங்களிலிருந்து தேவனுடைய கிருபையின் முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கி கிறிஸ்துவில் நீதிமான்கள் என்ற அடையாளத்தையும் புரிந்து கொண்டு அதை பெற்று வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதே என்னுடைய விருப்பம், என் நம்பிக்கை. Grace is grace only when it is undeserved, unearned and unmerited. கிருபையை நாம் சம்பாதிக்க முடியாது, அது தகுதி அற்றவர்களுக்கு கொடுக்கப்படுவது. அப்போதுதான் அது கிருபை ஆகும். You can plead to God for mercy, but you cannot ask for grace. நீங்கள் இரக்கத்திற்காக மன்றாடலாம், ஆனால் கிருபை வேண்டும் என கேட்க முடியாது. Grace is given at the sole prerogative of the giver. ஏனென்றால் கிருபையை கொடுப்பவர் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்பட்டவருக்கு கொடுக்கிறார். The world system is built so as to promote self-effort and diligence that leads to success. இந்த உலகத்தில் நாம் பார்ப்பது ஊக்கத்தையும் சுய முயற்சியுமே வெற்றியை தரும் என இந்த உலகம் நம்புகிறது. So we are driven by do. Everything is performance based. கிரியைக்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. இவ்வுலகத்தில் செயல்திறன் சார்ந்தே மதிப்பீடுதல் தரப்படுகிறது. But the gospel of Christ is the radical grace which says done. ஆனால் மிக உன்னத கிருபையின் சுவிசேஷம் என்னவென்றால் எல்லாமே செய்து முடிக்கப்பட்டது. That is why our theme song says the work is finished, the end is written. ஆகவேதான் நம்மளுடைய கற்பொருள் பாடலிலும் அதையே பார்க்கிறோம், பணி முடிந்தது, முடிவு தீர்க்கமானது. Grace is to be simply received with open arms. கிருபையானது நம் இரு கரங்களால் இலவசமாக வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. During the Exodus, the Israelites were given manna for food. வனாந்திர மார்க்கமாய் இஸ்ரவேல் மக்கள் பயணிக்கும் போது அவர்களுக்கு மன்னா கொடுக்கப்பட்டது. They were not allowed to store this for the next day. அதை அடுத்த நாளுக்கென்று அவர்கள் சேர்த்து வைக்க அனுமதி தரப்படவில்லை. It had to be collected fresh every morning. ஒவ்வொரு நாள் காலையிலும் அதை சேகரிக்க வேண்டியதாய் இருந்தது. If you are praying for grace to be given to you in advance, you will never find grace. அதே போல கிருபையானது முன்கூட்டியே உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜெபித்தால் நிச்சயமாக உங்களுக்கு அது கிடைக்கப் It போவதில்லை. will be given to you only in the hour of need. உங்கள் தேவையின் நேரத்தில் அந்த கிருபை உங்களுக்கு வழங்கப்படும். You cannot cross the bridge before it has come. பாலத்திற்கு வந்து சேரும் முன் அதை கடந்து போக முடியாது. You cannot store the grace for the next day. நாளைக்கான கிருபையை இன்று நாம் சேர்த்து வைக்க முடியாது. You need it fresh each new day. ஒவ்வொரு நாளுக்கும் புதிய கிருபை உங்களுக்கு தேவை. Only radical grace has the potential to bring about a radical transformation in your life. தீவிரம் மிகுந்த கிருபையே அது ஆற்றல் வாய்ந்தது. உன்னுடைய வாழ்க்கையில் அது ஒரு ஆழமான மாறுதலை கொண்டு வரக்கூடும். Only radical grace can restore dysfunctional marriages. அப்படிப்பட்ட கிருபையின் மூலமாகவே பாதிப்படைந்த திருமணங்களை மீட்டெடுக்க முடியும். Only radical grace can help addicts and victims of compulsion to find freedom. இந்த அதி தீவிர கிருபையே கட்டுகளிலிருந்தும் அடிமைத்தனங்களிலிருந்தும் விடுதலை அளிக்க முடியும். Only radical grace can heal past trauma. இந்த கிருபையே கடந்த கால அதிர்ச்சியான சம்பவங்களினால் ஏற்பட்ட விளைவுகளிலிருந்து நம்மை சுகப்படுத்த முடியும். You would have noticed that in all my talks I have tried to emphasize that living a radically transformed life is possible only by radical grace.
நீங்கள் கவனித்திருக்கலாம். என்னுடைய கூட்டங்களிலும் நான் சொல்வது என்னவென்றால், ஒரு தீவிரமான மாற்றப்பட்ட வாழ்க்கை ஒரு தீவிரமான கிருபையினால் மாத்திரமே முடியும். This grace is available readily and available in abundance in Jesus Christ. He is our only hope for grace. இவ்வகையான அளவு கடந்த கிருபை கிறிஸ்து இயேசுவில் மாத்திரமே இருக்கிறது. நாம் எப்போது வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம். அவரே கிருபைக்கான நம்முடைய ஒரே நம்பிக்கை. Now, how do we respond to this grace of God? இந்த தேவ கிருபைக்கு நம்முடைய பதில் என்ன? நாம் என்ன செய்யக்கூடும்? I want to summarize my answer in 7 words. இந்த கேள்விக்கு என்னுடைய பதிலை நான் 7 வார்த்தைகளில் சொல்லட்டும். Come, வாருங்கள். take, எடுத்துக்கொள்ளுங்கள். learn, கற்றுக்கொள்ளுங்கள். sit, உட்காருங்கள். walk, நடந்து செல்லுங்கள். stand, நில்லுங்கள். abide. நிலைத்திருங்கள். I'm going to expand on these 7 words, and it is my prayer that if you forget everything else of what I say, at least you will remember these 7 words. இந்த 7 வார்த்தைகளை நான் விளக்கி சொல்ல போகிறேன். என்னுடைய ஜெபமானது நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து விட்டாலும் குறைந்தது இந்த 7 வார்த்தைகளையாவது உங்கள் நினைவிலே நீங்கள் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். The first 3 words are come, take, learn. முதல் 3 வார்த்தைகள் வாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். The next 3 words are sit, walk, stand. அடுத்த 3 வார்த்தைகள் உட்காருங்கள், நடவுங்கள் அல்லது நடந்து செல்லுங்கள், நில்லுங்கள். And the last word is abide. கடைசி வார்த்தை நிலைத்திருங்கள். Let us turn to Matthew chapter 11 verse 28 to 30. இப்பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28 to 30 வசனங்களை பார்க்கலாம். Can you pick up the action words in that passage? அந்த 3 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிற வினை சொற்களை நீங்கள் பார்க்க முடியுமா? The first action word is come. Come to me, all who labor and are heavy laden, and I will give you rest. முதல் வார்த்தை வாருங்கள். 11:28 நாம் அதை பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். So if you want to experience the grace of Christ, the first thing that you should do is to come. ஆகவே முதல் படி நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இயேசுவண்டே வர வேண்டும். And if you don't come, he will break you so that you struggle against sin, or he will break you in other ways until you are totally helpless and you finally come. ஒருவேளை இந்த இயேசுவண்டே நீங்கள் வராவிட்டால், நீங்கள் அவரண்டே வரும் மட்டும் உங்கள் பாவத்துடனே போராடி நொறுக்கப்பட உங்களை விட்டு விடுவார். Now you must come to me, to Jesus Christ, not to your favorite YouTube channel or to your favorite speaker. இயேசு சொன்னார், என்னிடத்தில் வாருங்கள். உங்களுக்கு பிரியமான யூடியூப் சேனல் அல்ல, அல்லது உங்களுக்கு அபிமான பேச்சாளர் இடத்தில் அல்ல. You must come to Jesus daily, moment by moment. Let life be a hotline connection with him. ஆண்டவராகிய இயேசுவண்டே வாருங்கள். தினந்தோறும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கணமும் உங்கள் வாழ்க்கையில் அவரோடு ஒரு தொடரும் உறவை வைத்துக் கொள்ளுங்கள். In Hebrews chapter 4 verse 16 we read, let us then with confidence draw near to the throne of grace, that we may receive mercy and find grace to help in the time of need. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவோம். So you must first come to where the throne of mercy is, the throne of grace is. ஆகவே நீங்கள் முதலாக செய்ய வேண்டியது இந்த கிருபாசன தண்டையிலே நீங்கள் வர வேண்டும். And there you must search. அங்கே நீங்கள் தேட வேண்டும். And you will find grace is available there. கிருபாசன தண்டையிலே நீங்கள் கிருபையை காண்பீர்கள். It is lying like manna. You have to search for it, you will find it, and you pick it up. இந்த கிருபையானது கிருபாசன தண்டையிலே மன்னாவை போல அது விழுந்திருக்கும். நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது அது கண்டடைவீர்கள். The second word is take. Take my yoke upon you, it will not be thrust upon you. இரண்டாவது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 11:29 வசனத்திலே பார்க்கிறோம், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ளுங்கள்
எடுத்துக்கொள்ளுங்கள், அது உங்கள் மேல் பலவந்தமாய் வைக்கப்படாது. Take what? எதை எடுக்க வேண்டும்? Yoke. Whose yoke? நுகத்தை. யார் நுகத்தை? Jesus Christ's yoke. இயேசு கிறிஸ்துவின் நுகத்தை. So a yoke always involves some degree of yielding and submitting. ஒரு நுகம் என்பது விட்டு கொடுத்தலையும் ஒப்பு கொடுத்தலையும் உள்ளடக்கும். But Jesus says in verse 30, my yoke is easy and my burden is light. ஆனால் வசனம் 30, மத்தேயு 11:30 இயேசு சொல்கிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்கிறார். Any other yoke that you try to carry will be more burdensome than the yoke of Jesus Christ. வேறு எந்த நுகமும் கிறிஸ்துவின் நுகத்தை விட பாரமுள்ளதாய்த்தான் இருக்கும். The third word is learn. மூன்றாவது வார்த்தை கற்றுக்கொள்ளுங்கள். Learn from me. என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். For I am gentle and lowly in heart, and you will find rest for your souls. 29ஆம் வசனம் சொல்கிறது, ஏனென்றால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். Jesus is a gentle teacher. He takes time. He does not rush. You must be a good student. You must be available. You must be attentive and sensitive to what he is trying to communicate to you. ஆண்டவராகிய இயேசு ஒரு மென்மையான சாந்தமுள்ள ஆசிரியர். அவர் நேரம் எடுத்துக்கொள்வார், அவசரப்பட மாட்டார். நீங்கள் ஒரு நல்ல மாணவராய் இருக்க வேண்டும். நீங்கள் அவருடன் இருந்து அவர் கற்பிக்க விரும்புகிறதை கவனமாய் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். He will sow the seeds of grace into your heart and you will experience rest, not struggle. But it is your duty to protect and nurture those seeds. ஆண்டவர் கிருபையின் விதைகளை உங்கள் உள்ளத்தில் விதைப்பார். அப்போது உங்கள் உள்ளங்களில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும். போராட்டம் அல்ல. அந்த விதைகளை பாதுகாத்து போஷிப்பதோ உங்கள் கடமை. The gentleness of Jesus Christ is highlighted in Matthew chapter 12 verse 19 and 20, which is a quote from Isaiah 42. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மென்மையான சுபாவம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் 20ஆம் வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஏசாயா தீர்க்கதரிசி 42ஆம் அதிகாரத்திலே தீர்க்க தரிசனமாக சொன்ன ஒரு வார்த்தை. Jesus will not quarrel or cry aloud, nor will anyone hear his voice in the streets. இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. A bruised reed he will not break, and a smoldering wick he will not quench until he brings justice to victory. அந்த வசனம் சொல்கிறது, அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார். Jesus has no quarrel with you. இயேசு உன்னோடு வாக்குவாதம் செய்ய மாட்டார். He will not shout at you. உன்னை பார்த்து சத்தமிட மாட்டார். Are you a bruised reed? He will not break you. நீ ஒரு நெறிந்த நாணலா? அவர் உன்னை முறித்து போட மாட்டார். Are you a smoldering wick? He will not put the fire out of you. நீ ஒரு மங்கி எரிகிற திரியா? உன் தீயை அணைக்க மாட்டார். He knows all the abuse you have faced and he will bring justice to victory. நீ பிறரால் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டதை அவர் அறிவார். அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுவார். So what will you do to those seeds of grace if they fall on the rocky places of your heart? நீ அந்த கிருபையின் விதைகளை குறித்து செய்ய போவது என்ன? ஒருவேளை அந்த விதைகள் உன் உள்ளத்தில் காணப்படும் பாறையான இடங்களில் விழுவதாக இருக்கட்டும். Do you know what God will do? கடவுள் என்ன செய்வார் தெரியுமா? I have referred to this verse maybe yesterday, Ezekiel chapter 36 verse 26. நேற்றும் நான் சொன்ன அதே வசனம் எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். I will give you a new heart. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து, and a new spirit I will put within you.
உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு I will remove the heart of stone. கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு I will give you a heart of flesh. சதையான இருதயத்தை நான் உங்களுக்கு கொடுப்பேன். So there also you see it is God at work. He will break your heart and convert your stony heart into soft flesh, and he will put a new spirit within you. ஆகவே நாம் இங்கேயும் பார்க்கிறோம், இது முழுவதுமாய் தேவனுடைய கிரியை ஆகும். அவர் உன் இருதயத்தை உடைத்து உன்னுடைய கல்லான உள்ளத்தை மென்மையாக்குவார், ஒரு புதிய ஆவியையும் தந்தருளுவார். That breaking process will be painful, but he will do it. நொறுக்கப்படும் அனுபவம் வலி வேதனையை கொடுக்கும், ஆனால் அவர் காரியத்தை நிறைவேற்றுவார். Submit to him as he breaks you and he molds you. உங்களை நொறுக்கவும் உருவாக்கவும் அவருக்கு ஒப்புக் கொடுங்கள். Some of the seeds of grace will fall on the thorny bushes. சில கிருபையின் விதைகள் முட்புதருக்குள் விழலாம். And in Matthew 13 verse 22, Jesus Christ describes the thorns as the cares of the world, the deceitful of riches, choke the word and makes it unfruitful. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த முட்புதற்குள் விழுந்த விதைகள் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமுமே முற்கள் என்கிறார். மேலும் அது வசனத்தை நெருக்கி போடுகிற கனியற்ற ஒரு பூமி என்கிறார். Are you like Martha, so busy with the things of this world that you have no time to sit at the feet of Jesus like Mary? நீங்கள் மார்த்தாளை போல எப்போதும் உலக காரியங்களிலே ஓய்வில்லாத வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா? மரியாளை போல் இயேசுவின் பாதத்தில் உட்கார நேரம் இல்லையா? I want to tell you very seriously that there is very little hope for you unless you learn to have a Mary heart in a Martha world. மார்த்தாளை போல இருக்கிற இந்த உலகத்தில் கற்க விரும்பும் மரியாளை போல் நம்மளுடைய இருதயம் இல்லை என்றால் உங்களை குறித்த நம்பிக்கை அதிகமாய் இல்லை. Slow down. What is all this rush all about? Declutter your life. உங்கள் வேகத்தை குறையுங்கள். எதற்காக இந்த அவசரம், பதட்டம்? உங்கள் வாழ்க்கையில் காணப்படும் அவசியமற்ற காரியங்களை களைந்து எறியுங்கள். Live slowly enough so that you can think deeply about God. ஆற அமர வாழ்வதன் மூலம் தேவனை குறித்த ஆழ்ந்த சிந்தனையில் ஈடுபடுங்கள். So when you do these three things, come, take and learn, you will find rest for your souls. வாருங்கள், எடுத்துக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மூன்றையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் ஆத்துமாக்களிலே இளைப்பாறுதல் பெறுவீர்கள். இது மத்தேயு 11:29. The Christian life is meant to be lived from a position of rest. விசுவாச வாழ்க்கையானது ஒரு இளைப்பாற வேண்டிய வாழ்க்கை. That brings me to the next set of three words: sit, walk, stand. இப்போது அடுத்த 3 வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உட்காருங்கள், நடவுங்கள், நில்லுங்கள். Sit we find in Ephesians chapter 2 verse 4 to 6. உட்காருங்கள், இதை நாம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனங்களிலே பார்க்கிறோம். God, being rich in mercy, because of the great love with which he loved us, even when you were dead in our trespasses, made us alive together with Christ. By grace you have been saved, and raised up with him, and seated us with him in heavenly places in Christ Jesus. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 4 முதல் 6ஆம் வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடே கூட உட்காரவும் செய்தார்.
You see, spiritual resurrection is presented here as a reality that has already occurred, and yet very often we are living as if it has not yet happened. ஆவிக்குரிய உயிர் மீட்சியானது ஒரு நடந்து முடிந்த உண்மையாக இங்கு சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த உண்மையை ஏற்றுக்கொண்டு அதை அனுபவிக்காமல் இன்னும் நாம் கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். Are you raised up in Christ now? Yes. நீங்கள் இப்போது கிறிஸ்துவோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்களா? ஆம். Are you seated with Christ now? Yes. நீங்கள் இப்பொழுது இயேசுவோடு உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறீர்களா? ஆம். Are you located in heavenly places now? Yes. உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறீர்களா? ஆம். Are you reigning with Christ now? Yes. ஆண்டவர் இயேசுவோடு ஆட்சி செய்கிறீர்களா? ஆம். All these are realities, even though we are still living in a fallen world. நீங்கள் ஒரு வீழ்ச்சியுற்ற உலகத்தில் இருந்தாலும் மேலே சொல்லப்பட்ட அனைத்தும் யதார்த்தமே. In the Old Testament tabernacle, there was no chair. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்திலே நாற்காலி வைக்கப்படவில்லை. The priest was never allowed to sit down. ஆசாரியனுக்கு ஒருபோதும் உட்கார அனுமதி இல்லை. That is why in Hebrews chapter 10 verse 11 we read that every priest stands daily at his service, offering repeatedly the same sacrifices which can never take away sins. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒவ்வொரு ஆசாரியனும் நின்றவாறு ஒவ்வொரு நாளும் அதே பலிகளை மீண்டும் மீண்டும் செலுத்த வேண்டும், ஆனாலும் அவைகள் உங்கள் பாவங்களை அகற்றுவதில்லை. Old Testament sacrifices could never take away our sin. பழைய ஏற்பாட்டு பலிகள் ஒருபோதும் பாவத்தை அகற்றுவதில்லை. But in Hebrews 10 verse 12 we read about Jesus Christ. ஆனால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். Christ has offered a single sacrifice for sin and he sat down at the right hand of God. கிறிஸ்து இயேசுவோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். The work of an Old Testament priest was never finished. பழைய ஏற்பாட்டில் ஆசாரியனுடைய பணி முடியவே இல்லை. He had to keep on standing. அவன் நின்று கொண்டே இருக்க வேண்டும். But the work of Jesus Christ is finished once for all. ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பின் கிரியை ஒட்டு மொத்தமாக செய்து முடிக்கப்பட்டது. Not only has he sat down, he has also made us seated in heavenly places, past tense. அவர் உட்கார்ந்து விட்டார். அவர் மாத்திரமல்ல, அவர் நம்மையும் உன்னதங்களிலே அவரோடு உட்கார வைத்திருக்கிறார். It is from this seated position in Christ that we should learn to live our Christian life. இவ்வாறு ஆண்டவராகிய கிறிஸ்துவோடு அமர்ந்தவர்களாய் அந்த ஸ்தானத்திலிருந்து கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Once you have learned to sit, then you can start to walk. உட்காருவதற்கு கற்றுக்கொண்ட பிறகு நாம் நடக்க ஆரம்பிக்கலாம். Now let us go to the fifth word, walk. Ephesians chapter 4 verse 1. இப்பொழுது நாம் அந்த 5வது வார்த்தைக்கு போகலாம். நடவுங்கள். பார்க்க வேண்டிய வசனம் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். I urge you to walk in a manner worthy of the calling with which you have been called. எபேசியர் 4:1 வாசிக்கிறேன். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள் என பவுல் எழுதுகிறார். Don't get stuck, don't get bogged down in self-condemnation. சுய கண்டனம் செய்து சோர்ந்து போக தேவையில்லை. Just like a baby learning to walk, you may fall many times, but get up and keep on walking. ஒரு குழந்தை நடக்க பழகுவது போல நீங்களும் பல முறை விழலாம், ஆனால் எழுந்து மீண்டும் தொடர்ந்து நடந்து செல்லுங்கள். So there are milestones of development that we expect from babies as they grow, and same in spiritual life there must be progress. எப்படி ஒரு குழந்தையின் வளர்ச்சியில் மைல் கற்கள் உண்டோ அதுபோல் ஆவிக்குரிய வளர்ச்சியிலும் உண்டு. முன்னேற்றமானது கட்டாயம் இருக்க வேண்டும். In Romans chapter 6 verse 4,
we are asked to walk in the newness of life. ரோமருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நாம் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று. I want you to walk as sons and daughters of the King of Kings. நாம் ராஜாதி ராஜாவின் பிள்ளைகளைப் போல் நடந்து கொள்ள வேண்டும். I don't want you to walk as defeated victims of sin, Satan and suffering. சாத்தான், பாவம் மற்றும் பாடுகளினால் தோற்கடிக்கப்பட்டவர்கள் போல அல்ல. Now we come to the sixth word, stand. 6வது வார்த்தைக்கு வருவோம், நில்லுங்கள். Ephesians chapter 6 verse 14, stand therefore, having fastened on the belt of truth and having put on the breastplate of righteousness. எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 16. எபேசியர் 6 14 முதல் 16 நாம் வாசிக்கிறோம், சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் நில்லுங்கள். What is that breastplate of righteousness? நீதி என்னும் மார்க்கவசம் என்பது என்ன? It is the imputed righteousness of God that you have because you are in Christ. அதுவே நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருப்பதால் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு அருளப்பட்ட தேவ நீதி. And when you wear that, you will not allow the darts of the enemy to hit you. நீங்கள் அந்த மார்க்கவசத்தை வைத்திருக்கும் போது எதிரியானவனின் அம்புகள் உங்களை தாக்காதபடி நீங்கள் காத்துக்கொள்ளலாம். The righteousness of God which he has given you is powerful enough that any number of missiles can come on you, it will still stand strong. உங்களுடைய நீதியாகிய மார்க்கவசம் எத்தனை ஏவுகணைகளையும் சமாளிக்க கூடியது. In Galatians chapter 5 verse 1, for freedom Christ has set us free. Stand firm therefore and do not submit again to the yoke of slavery. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, கலாத்தியர் 5:1, நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். So stand firm, do not go back into the yoke of human effort. உறுதியாய் நில்லுங்கள், மாம்சபலமாகிய சுய முயற்சியான நுகத்திற்குள் மீண்டும் திரும்பி போகாதிருங்கள். And this brings me to the last word, abide. இப்போது நான் கடைசி வார்த்தைக்கு போகட்டும், நிலைத்திருங்கள். John chapter 15 verse 4, abide in me and I in you. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். You cannot bear any fruit unless you abide in Christ. நீங்கள் ஆண்டவர் இயேசுவில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். What does it mean to abide? நிலைத்திருப்பது என்றால் என்ன? To abide in Christ means to remain in a close, dependent and enduring relationship with him, drawing life, strength and guidance from him moment by moment. நிலைத்திருப்பது என்றால் கிறிஸ்துவோடு நெருங்கிய நீடித்திருக்கும், அவரையே சார்ந்திருக்கும் ஒரு உறவு. அதன் விளைவாக நொடிக்கு நொடி ஜீவன், பலன், ஆலோசனை, வழிகாட்டுதல் அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வது. It is not just a one-time act, it is a way of life. இது ஒரு முறை மாத்திரம் நடக்கிற செயல் அல்ல, மாறாக ஒரு வாழ்க்கை முறையாக வேண்டும். You connect with God, your connect with God does not end with your morning devotion. நீங்கள் தேவனுடன் வைத்துள்ள தொடர்பு உங்கள் காலை தியானத்துடன் முடிவதில்லை. It is an ongoing, deep, confiding relationship with the Lord. இது ஒரு தொடரும் ஆழமான நம்பிக்கையுடன் பகிரக்கூடிய ஒரு உறவு நிலை. It is a friendship that has to be protected and cultivated over time. நாள்தோறும் பழக்குவித்து வளர்க்க வேண்டிய ஒரு நட்பு இது. Alcoholics Anonymous, AAA, is one of the best known organizations for overcoming addictions, especially alcoholism. ஆல்கஹாலிக் அனானிமஸ் என்று நன்கு அறியப்பட்ட ஒரு அமைப்பு, மதுவுக்கு அடிமைப்பட்டவர்களை விடுவிக்க முயற்சிக்கும் ஒரு நிறுவனம். They have 12 steps process that guides an individual towards recovery.
அப்படி அடிமைப்பட்டவர்களை மீட்டெடுக்க இந்த ஆல்கஹாலிக் அனானிமஸ் நிறுவனத்திடம் 12 படிகள் கொண்ட ஒரு வழிமுறை உண்டு. The first step is admitting utter powerlessness over alcohol. முதற்படியானது மதுவின் மேல் உள்ள அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்வது. Jesus Christ himself is telling us that we must come to that point of total dependence on him if we are to bear any fruit in our life. கிறிஸ்து இயேசுவும் அதையே சொல்லி இருக்கிறார். கனி கொடுக்கும் வாழ்க்கைக்கு அவரையே இயேசுவையே முற்றிலும் சார்ந்திருப்பது ஒரு நிபந்தனை. John 15:4, abide in me and I in you, as the branch cannot bear fruit by itself unless it abides in the vine, neither can you unless you abide in me. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். யோவான் 15:4, என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். Verse 5, 15:5, I am the vine, you are the branches, whoever abides in me and I in him, he it is that bears much fruit, for apart from me you can do nothing. யோவான் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. Imagine a person who is drowning in water. தண்ணீரில் மூழ்கி போகும் ஒருவரை மனதில் கற்பனை செய்து கொள்ளுங்கள். He does not need a lecture on 12 steps of how to learn swimming. 12 படிகள் கொண்ட நீச்சலை கற்றுக்கொள்ளும் ஒரு வகுப்பு அவருக்கு தேவையில்லை. He needs a savior who is willing to plunge fearlessly into that water and save him. அந்த மூழ்கி கொண்டிருப்பவரின் தேவை தைரியமாய் நீரில் குதித்து அவரை மீட்கக்கூடிய ஒரு இரட்சகர். And the best thing that the person who is drowning can do is to cease from all effort and yield to the one who has come to rescue him. தண்ணீரில் மூழ்கி கொண்டிருக்கிற மனிதன் செய்யக்கூடிய சிறந்த காரியம் என்ன? சுய முயற்சிகளை தவிர்த்து மீட்க வந்தவரிடம் தன்னை ஒப்புவிப்பதே. Saving a drowning man rests exclusively on the strength and ability of the Savior. மூழ்கி கொண்டிருப்பவரை மீட்பது மீட்பரின் பலத்தையும் திறமையையும் சார்ந்ததே. Let us acknowledge that in and of ourselves we cannot and do not have the ability and the resources to save ourselves. நாம் நம்மை காப்பதற்கு நம்மில் தானே உரிய பலனும் திறனும் இல்லை என்பதை முற்றிலும் ஒத்துக்கொள்வதே முதல் படி. So let me repeat those 7 action words that to me summarize the secret of the victorious Christian life. நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய 7 வார்த்தைகளை நான் மீண்டும் சொல்லட்டும். Come, வாருங்கள், take, எடுத்துக்கொள்ளுங்கள், learn, கற்றுக்கொள்ளுங்கள், sit, உட்காருங்கள், walk, நடந்து செல்லுங்கள், stand, நில்லுங்கள், abide. நிலைத்திருங்கள். All these action words call for human effort. இந்த 7 செயல்களையும் செயல்படுத்த மனித முயற்சி தேவை. So now you may feel that I am talking in contradictory terms. இப்பொழுது நீங்கள் நினைக்கலாம் நான் வேறு விதமாக பேசுகிறேன் என்று முரண்பாடாக உங்களுக்கு தெரியலாம். Because for last few days I have been saying that our sanctification and our salvation is initiated, energized, sustained and consummated by God alone. கடந்த சில நாட்களாக நம்முடைய ரட்சிப்பு, சுத்திகரிப்பு இவைகள் தேவனால் ஆரம்பிக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு தாங்கப்பட்டு முடிக்கப்படும் என்ற என் வார்த்தைகளை கேட்ட பின்பு ஒருவேளை இது உங்களுக்கு முரண்பாடாக தெரியலாம். But there is actually no contradiction. Those 7 words are the response we make to the grace of God. ஆனால் அங்கே முரண்பாடு ஒன்றுமில்லை. இந்த 7 வார்த்தைகளும் நமக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபைக்கு பதிலளிக்கும் செயலாகும். Now Christian maturity takes time. There is no instant coffee, instant method to quicken our maturity. கிறிஸ்தவ விசுவாசம் முதிர்ச்சி அடைய காலமாகும்.
if you want 1 kilogram of apples, today we have the technology for online purchase. You can Zepto it or you can blink it, and within 10 minutes, the apples will be delivered to your home. உங்களுக்கு ஒருவேளை 1 கிலோ ஆப்பிள் பழம் வேண்டுமானால் நீங்கள் ஆன்லைனில் பிளிங்கிட் அல்லது செப்டோ மூலமாக ஆர்டர் பண்ணி 10 நிமிஷத்தில் உங்கள் வீட்டிற்கு அதை வரவழைக்கலாம். But that does not happen in spiritual life. ஆனால் இது ஆவிக்குரிய வாழ்க்கையில் சாத்தியமில்லை. In spiritual life, you have to go to the field, which is your heart, and you have to prepare the soil. You have to sow the seed, nurture the seedling, prevent the weeds and birds from taking away the seed. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிலமாகிய உங்கள் உள்ளத்தில் மண்ணை ஆயத்தப்படுத்தி விதையை விதைத்து பறவைகள் விதையை எடுத்து போகாமல் தடுத்து களைகள் வராமல் தடுக்க வேண்டும். There will be many years of waiting, many dark nights, many dry spells, storms that the trees will have to overcome before the fruit is available. It may take years for the apple to appear on the apple tree. பல ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும். பல இருண்ட இரவுகள், வறட்சி காலங்கள் மற்றும் புயல், வெள்ளம் போன்றவைகளை மேற்கொண்ட பின்புதான் கனிகள் கிடைக்கும். ஆப்பிள் பழம் மரத்திலே கிடைக்க பல ஆண்டுகள் ஆகும். Like that it is in spirituality, there are no quick fixes. அதே போல்தான் ஆவிக்குரிய முதிர்ச்சியும் அதற்கு குறுக்கு வழிகள் இல்லை. But every moment that apple tree is growing and every moment we are learning, don't waste that moment of learning. ஆனால் ஒவ்வொரு கணமும் நாம் கற்றுக்கொள்ளும் தருணம், அதை வீணாக்க வேண்டாம். God is always working in you. கர்த்தர் உன்னிலே கிரியை செய்து கொண்டிருக்கிறார். Something very deep and mysterious is happening in you even right now. மிக ஆழமாக மறைமுகமாக உன்னில் இப்போதும் கிரியை நடந்து கொண்டிருக்கிறது. Something very holy and sacred is taking place in your life today. மிக பரிசுத்தமான ஒரு புனிதமான மாறுதல் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. Not tomorrow, today, in the here and now. நாளை அல்ல, இன்றே, இப்போதே. Are you sensitive to the work of God in you? கர்த்தர் உன்னில் செய்யும் கிரியையை உணர முடிகிறதா? Are you attentive? If you are, you will slowly become aware of what God is doing in your life. நீங்கள் கவனமாய் இருந்தால் மெதுவாக அதை குறித்த ஒரு உணர்வு வரும். If you allow yourself to be vulnerable, if you shed your mask and be open to correction without defensiveness. எப்போது என்றால் உங்களை பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலையிலே வைத்து உங்கள் முகமூடியை களைந்து திருத்தப்படுவதற்கு முழுவதுமாய் உங்களை ஒப்புக் கொடுக்கும் போதுதான். This is not an invitation to self-pity. It is an invitation to experience God's grace in your weakness. இது ஒரு சுய பரிதாபத்திற்கான அழைப்பு அல்ல. இந்த அழைப்பு உங்கள் பலவீனத்திலே தேவனுடைய கிருபையை அனுபவிக்க வரும்படி கொடுக்கப்படும் ஒரு அழைப்பு. God, who is the apple farmer? 1 Corinthians chapter 3 verse 6. யார் அந்த விவசாயி? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். God is the farmer. கர்த்தரே விவசாயி. A preacher may come and sow some seed. ஒரு பிரசங்கியார் சில விதைகளை தூவலாம். A book that you read or a conference that you go to may water the field. நீங்கள் வாசித்த ஒரு புத்தகம் அல்லது பங்கு பெற்ற ஒரு கருத்தரங்கு அந்த நிலத்திற்கு தண்ணீர் ஊற்றி இருக்கலாம். But it is God who gives the growth. ஆனால் தேவனே விளைய செய்கிறவர். So be sensitive to what God is doing in your life. ஆகவே கர்த்தர் நம் வாழ்க்கையில் செய்யும் கிரியையை உணர வேண்டும். In every circumstances, in every thorn in the flesh, in every toxic encounter, in every experience of love, in every bolt of loneliness, in every pain, God is seeking your attention to work in your life. ஒவ்வொரு சூழ்நிலையிலும், சரீரத்தில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு முள்ளிலும், ஒவ்வொரு நச்சு மனிதர் சந்திப்பிலும், ஒவ்வொரு அன்பின் அனுபவத்திலும், ஒவ்வொரு தனிமையான சூழ்நிலையிலும், ஒவ்வொரு வலி வேதனையிலும் உங்கள் கவனத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்கிற கிரியையை காணும்படி திருப்புகிறார். For your notes, I will just say the reference of this verse, and with that we will close. Titus chapter 2 verse 11 to 14 is a good summary for what I have tried to communicate today.
இந்த நாளில் நான் உங்களுக்கு தந்த செய்தியினுடைய சாராம்சத்தை இந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தீத்துவுக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை. தீத்து 2ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை. Jesus Christ is our only living hope for grace. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நம்மளுடைய ஜீவனுள்ள நம்பிக்கைக்கு, கிருபைக்கு அவர் காரணர். I'll read that verse. நாம் கடைசியாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, இந்த நாளிலும் கடந்த 3 நாட்களிலும் கூட உம்முடைய ஜீவ வல்லமையுள்ள வார்த்தைகளை நாங்கள் கேட்க நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் தந்தீர். தகப்பனே, எங்களோடு நீர் பேசி இருக்கிறீர். நீர் எங்கள் மேல் வைத்த அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீர். சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அனுப்பி அவர் மூலமாய் நாங்கள் கிருபையின் மேல் கிருபை பெறத்தக்கதான ஸ்லாக்கியத்தை தந்தீர். ஆண்டவரே, அருகதையற்ற எங்களை நீர் தேடி வந்தீர். எங்களுக்காக நீர் பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்தீர். ஆண்டவரே, இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பின் கிரியைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட உம்முடைய அன்பை நாங்கள் உணர்ந்தவர்களாய் அதை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே, இந்த மறுபரப்பின் அனுபவத்திற்குள்ளே வந்து இந்த ரட்சிப்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தகப்பனே உமக்காக ஜீவிக்கும்படிக்கு எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் கேட்ட வசனங்கள் எங்கள் உள்ளங்களிலே தொடர்ந்து கிரியை செய்ய வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை அறிகிற அறிவிலும் உம்முடைய அன்பிலும் நாங்கள் வளர்ந்து ஆண்டவரே உமக்கு ஏற்ற சாட்சிகளாய் உமக்கு பிரியமானவர்களாய் ஜீவிக்கத்தக்கதான கிருபையை தாரும். எங்களையும் எங்கள் குடும்பத்தாருக்கும் இந்த சகல சத்தியங்களுக்குள்ளும் நீர் எங்களை நடத்தி நீர் ஆசீர்வதியும். எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நன்மைகள் யாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே மிகுந்த மனத்தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். Praise the Lord. Praise the Lord. Indeed, really want to thank and praise God for the wonderful and the meaningful and the blessed time we had as a community for the last 3 days from Friday evening till tonight. And we have one more day with Uncle. I want to thank and praise God for Dr. Alexander George, who accepted our invitation. And also I would say he had a marathon of messages. Right? Today was a very busy day, right from mornings 6:30, 7 o'clock onwards till today, till this time. He had met multiple groups of people, nurses, students, even the teens in the campus. So we never left any age group. Thank you so much. I'm sure we were so blessed with your words. God has used you mightily in our hearts. And we pray that as a community, we would draw us, you have helped us draw us closer to Him.
And as the theme says, Jesus Christ, my living hope. Let's all hope in Him and not in anything else. I hope and pray that the words that He shared through the Word would fall on grounds and it will bear fruits in our individual lives and in the life of this fellowship, in this community. I want to thank you once again, sir. It was indeed a great blessing. Thank you so much. And we cannot forget a person who was standing on the left, always making sure that the words he speaks should align with what the speaker spoke. It's very difficult. I know whether he could even grasp what he was saying, but because he need to translate, but I'm sure the words, what Franklin sir had spoken, has helped him also and helps many of us. Thank you so much, Franklin sir. It was such a blessing. And it was word to word perfect. With the Tamil I know. I think we need to thank Dr. Sijoy and Dr. Anand and the spiritual nurture team that worked so hard. It just didn't start a few days back. I'm sure it started 6 months back or even more, fixing the dates with Sir and then having prayers. No, it was not just these 3 days. This work had started months back. I'm sure the whole team got together to pray for that this time would be a meaningful time. So I want to thank Dr. Sijoy and his team. Thank you, Dr. Yes. Yes. Yeah, he's there. Thank you, Dr. Sijoy and your team. A very special thanks to the choir. The choir master, Dr. Sushil, and the choir members worked very hard. I still remember almost a week before, whenever we have some meeting with Dr. Sushil, say, I have to leave by 6 sharp dot, and he leaves and he makes sure he gets practices, and I'm sure it was such a blessed time to listen and to your time of worship. It was, thank you so much. You put in so much of effort beyond your busy hours, and you have done this. Thank you so much. I want to thank the College of Nursing who had helped us with sending them to their students and all the arrangements. The maintenance team, Dr. Paul, Saravanan, and we had Prabhu the last 2 days. He had also helped us. Thank you for all the arrangements. And the IT team, Habib, Vinod, and others. And I'm sure many of our alumnus has also was part of our celebration and was part of this teaching mission. I want to thank the housekeeping staff who had helped in cleaning the place and getting the things right. And all the families that hosted our speakers. I'm sure you all were blessed with the time that you had, sir, and especially we had 2 special guests, Mr. Todd and Molly. So thank you, families. It indeed, it shows how as a community we host people. So thank you so much, all the families who helped us in hosting our dear speakers. And want to thank and praise God once again for this time. Let what we heard, let it not just pass by. Let it grow and bear fruits. Let the world know who we are. Let them know that we are Christians. Let them know that we are a group, a community that has hope in this living God. Let's continue to do that. On behalf of the community, I would like to call Dr. Kurlawoki, a senior fellowship member and a physician, to hand over the small token of love from the community of CFH and ask him to pray. Come on. No need.
I've already mentioned at the introduction that I was also very much blessed. In fact, as Anish was saying, as I was preparing these messages, I realized that somebody is praying for me, because I was modifying these messages continuously, because I realized that no, this is what I have to do. This is what I have to say. So I really experienced your prayers even while I was preparing for these messages, and I have thoroughly enjoyed my stay here. The students and the students' meetings, it was packed. This auditorium was packed, and finally they asked me 40 questions, and I had to rapid fire answering 40 questions in 30 minutes. And so that indicates how much they have been listening. And your food, my wife has already told me, don't come back fat. But I don't think I can keep that word. You have fed me so much. Thank you very much. Shall we pray? If we can all stand up as we are coming to the close of this. Jesus Christ is a living hope. So as we stand up, it's an act of rededication. Shall we be quiet for a moment? Remember the Lord's very presence here now. Lord Jesus, you are our living hope. And even this evening, we want to again rededicate our lives to know you, to receive from you the grace as we live in this fallen world, the abundance of your grace, to come and take it from you, to learn to sit and walk and stand. And Lord, we ask also that you will give us the grace to abide in you every day, even today and the days to come. We want to together bless Dr. Alex George and his family and his church and our ministry. We ask your blessing upon him and the family. We ask your blessing upon Brother Franklin, our senior friend here, and his family. Lord, we commit ourselves once again to love you, to follow you all the days of our life. In Jesus' name we pray. Amen. Thank you and good night. You want to say one more thing?